சிந்தனை உரைக்கு செல்ல இருக்கிறோம். ஆனந்த யோக வாழ்வு என்கிற தலைப்பிலே மதுரையைச் சேர்ந்த நம் மதிப்பிற்குரிய பேராசிரியர் நன்மணி ஐயா அவர்கள் நம்மோடு இந்த சிந்தனை உரையை கொடுக்க இருக்கிறார்கள். அவர்கள் ஏற்கனவே நமக்கு நன்கு அறிமுகமானவர் தான். 2 முறை இதே தலைப்பிலே சொற்பொழிவு ஆற்றியுள்ளார்கள். இன்று அதே தொடர்ச்சியாக 3வது முறையாக ஆற்ற உள்ளார்கள். அவரை பற்றி நீங்கள் அனைவரும் சொன்னது போல மிகவும் எளிமையான முறையிலே, அமைதியான நடையிலே ஒரு உதாரணங்களை, இயல்பான உதாரணங்களை எடுத்து கூறி மனதிலே ஆழ பதிவு வைப்பதில் ஒரு மிகுந்த திறமைசாலி ஐயா அவர்கள். ஐயா வேதாத்திரியத்திலே ஒரு ஆழ்ந்த ஈடுபாடும் சமுதாய நோக்கத்தோடு பல தொண்டுகளை, பல நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகிறார்கள். தமிழ் யோகம் என்கிற நிகழ்ச்சியை கூட நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மற்றும் சித்த மருத்துவம், ஹோமியோபதி போன்றவற்றிலும் இயற்கை மருத்துவத்திலும் ஒரு நல்ல ஞானம் பெற்றவர். அந்த வகையிலே அவர் நமக்கெல்லாம் நம்ம மனவழிக்கு ஒரு பொக்கிஷமாக இருந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் மிகையாகாது என்று கூறி ஐயா அவர்களை இந்த சிறப்பு சொற்பொழிவை நடத்துமாறு உங்கள் அனைவரின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை, உடல்நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. பிரபஞ்ச களத்திலே காந்த களத்தோடு காந்த களமாய் கலந்திருக்கும் ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்களது சுக்குமமான ஆற்றல் நம் அனைவருள்ளும் நிறைந்து இந்த சிந்தனையை ஆசான் அவர்களே வழங்குவாராக. ஆசான் அவர்களோடு சுக்குமமாய் கலந்திருந்த அருட்ஜோதி வள்ளல் பெருமான், இன்னும் எண்ணற்ற சித்தர் பெருமக்கள், ஞானியர்கள், யோகியர்கள் அனைவரையும் வணங்கிக் கொள்வோம். அற்புதமான ஒரு நித்யானந்த தவம் இயற்றி அந்த ஆனந்த உணர்விலே அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, ஆனந்த யோக வாழ்வு என்ற ஒரு சிந்தனையின் கீழ் நாம் அருட்தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்களது தத்துவங்களை ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனந்த யோகம் என்பது முடிவான யோகம் என்றோம். அந்த யோகம் நமக்கு சித்திக்க வேண்டும் என்று சொன்னால் முதல் 3 யோகங்கள் நமக்கு முழுமையாக நம்முள் ஐக்கியமாக வேண்டும் என்பதை நாம் சிந்தனை செய்து கொண்டிருக்கின்றோம். அதில் முதலாவது யோகத்திலேயே மனிதன் அதை தாண்டி வர முடியாமல் திணறிக்கொண்டே இருக்கின்றார். இதற்கு காரணம் என்ன என்று பார்த்தால், அந்த மனம் என்பது அனுபவம் என்ற ஒரு நிலையிலிருந்து அனுபவம் என்ற நிலைக்கு வரும்போது, அந்த அனுபவம் என்ற நிலையிலே மயங்கி மீண்டும் 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 இந்த ஒரு பொருள் சார்ந்த ஒரு வாழ்க்கையிலேயே உழன்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை. அப்ப இன்னும் முதல் யோகத்திலிருந்தே மனிதன் மீண்டு வர முடியவில்லை. ஆசான் மகர்ஷி அவர்கள் வாழ்க்கை தத்துவம் என்று 12 தத்துவங்களை கொடுத்திருப்பார்கள். அந்த 12 தத்துவங்களில் எடுத்து பார்த்தால் முதல் பகுதி தேவைகள் 3 என்று கொடுத்திருப்பார்கள். தேவைகள் 3 என்பதில் பசி, தாகம், தட்பவெப்பத்திலிருந்து பாதுகாப்பு, உடல் கழிவுகளின் உந்து வேகம். இந்த 3ம் உடல் தேவைகள் என்று மகரிஷி அவர்கள் சொல்லியிருப்பார்கள்.
இந்த உடல் தேவைகளை தேவையின் அளவில் பூர்த்தி செய்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உயிரினங்கள் ஐயறிவு விலங்கினங்கள் வரை. ஆனால் இந்த மூன்றிலும் அளவு முறையை மீறி அதில் சிக்குண்டு கிடக்கக்கூடிய ஒரே உயிரினம் ஆறறிவு படைத்த மனிதன். ஆறறிவு படைத்த மனிதன் என்பவன் இந்த ஜீவன்களிலேயே ஒரு உயர்ந்த நிலையை அடைந்தவன் என்று நாம் பெருமையாக சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அந்த ஐந்தறிவு ஜீவனை விட நாம் எவ்வளவு மோசமான ஒரு வாழ்க்கை, கேவலமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் உணர்கின்றோமோ இல்லையோ, அந்த ஐந்தறிவு ஜீவன்கள் நிச்சயமாக உணர்ந்து கொண்டிருக்கும். இன்று இருக்கக்கூடிய இந்த சூழலில் விலங்கினங்கள், பறவைகள் அனைத்தும் சுதந்திரமாக தெரிந்து கொண்டிருக்கின்றன. எந்தெந்த பகுதிகளுக்கெல்லாம் வர முடியாதோ அந்த பகுதிகளெல்லாம் அது நடமாட்டம் சுதந்திரமாக நடந்து கொண்டிருக்கிறது. எப்படி என்று பார்த்தால், மனிதனுக்கு லாக்டவுன் பண்ணியாச்சு, ஆனா அந்த விலங்கினங்களுக்கோ பறவைகளுக்கோ நோ லாக்டவுன். அவை பறந்து கொண்டிருக்கிறது, அவை நடந்து தெரிந்து கொண்டிருக்கின்றது, ஆனந்தமாய் அவை வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்த ஆனந்த யோகம் என்பதை முழுமையாக உணரக்கூடிய ஒரு தகுதி படைத்த மனிதன் ஆனால் ஆனந்தமாக வாழவில்லை. அப்போ அதற்கு தடைகள் இருக்கிறது என்பதைத்தான் நாம் சென்ற வாரம் சிந்தித்தோம். அந்த தடைக்கு எது காரணமாக இருக்கிறது என்று சிந்தித்து பார்த்தால், நமது மனமே அதற்கு தடையாக இருக்கிறது. மனம் என்பது ஒரு மாபெரும் பொக்கிஷம் என்று மகிழ்ச்சி சொல்வார்கள். மனம் என்னும் புதினம் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட மனம் அதுதான் இப்பொழுது எப்படி இருக்கிறது என்று பார்த்தால், தடைக்கு காரணமாக அந்த மனம்தான் இருக்கிறது. ஏன் அந்த மனதுக்கு தடை வருவதற்கு காரணம் என்ன என்று பார்த்தால், மயக்கம். பொதுவாக இந்த மயக்கம் என்பதை மாயை என்று சொல்லுவோம். மாயை, அதாவது ஆணவம், கண்மம், மாயை என்று சொல்வார்கள். இந்த மயக்கம் எந்த இடத்தில் அது தொடங்கியது என்று சிந்தனை செய்து பார்த்தால், மனதின் 10 படிநிலைகளை வரிசையாக பார்க்கும்போது உணர்ச்சி, தேவை, முயற்சி, செயல், விளைவு, அனுபவம். அந்த அனுபவம் என்ற இடத்தில் தான் சிக்கிக்கொள்கிறது. அதற்கு அடுத்த 3 நிலை இருக்கிறது: ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு. அந்த ஆராய்ச்சி, தெளிவு, முடிவுக்கு போறதில்லை. இந்த ஆராய்ச்சி, தெளிவு, முடிவுங்கிறது இந்த மனதுக்கு 2 இடங்களில் அது செயல்பட வேண்டும். எப்படி என்று சொன்னால், ஒரு செயலை செய்வதற்கு முன்னாடி, செய்வதற்கு முன் இந்த ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு வேண்டும். ஒரு செயல் நடந்து கொண்டிருக்கும் போதும் இந்த ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு வேண்டும். 2 இடத்துலையும் வேணும். இப்போ ஒரு எண்ணம் மலர்கிறது. அந்த எண்ணம் மலரும் போது இந்த எண்ணத்தை சொல்லாகவோ செயலாகவோ மாற்றலாமா வேண்டாமா என்று ஒரு க்ஷணம் அந்த இடத்துல ஆய்வு செய்ய வேண்டும் அல்லவா? அந்த இடத்தில் ஒரு ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு வேண்டும். ஆய்வு செய்து தெளிவு அடைந்த பின் ஒரு முடிவுக்கு வரணும். எப்படி ஆய்வு செய்ய வேண்டும்? இந்த எண்ணத்தை செயலாக மாற்றினால் அது தனக்கோ பிறருக்கோ துன்பம் கொடுக்கக்கூடியதாக இருக்குமா, துன்பம் போக்கக்கூடியதாக இருக்குமா என்று
ஒரு ஆய்வு செய்ய வேண்டும். அதில் துன்பம் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அப்ப என்ன பண்ணணும்? அதை அந்த இடத்துல ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு. முடிவு எப்படி இருக்க வேண்டும்? இந்த எண்ணத்தை நான் செயலாக மாற்ற மாட்டேன் என்ற ஒரு முடிவுக்கு வர வேண்டும். அப்போ இந்த ஆராய்ச்சி, தெளிவு, முடிவுங்கிறது முன்னாடி ஒரு தடவை இருக்கு. இப்போ இது நன்மை, துன்பம் போக்குவது என்று வைத்துக் கொள்வோம். இந்த எண்ணம் துன்பம் போக்குவதற்கான எண்ணம் என்று வைத்துக் கொள்வோம். சாதாரணமாக ஒரு பசி என்று ஒன்று வருகிறது. பசி என்பது என்ன? பசி என்பது ஒரு இயற்கை துன்பம். பசி என்பது இயற்கை துன்பம். இப்போ அப்ப அதற்கு உணவு எடுத்துக்கொள்ள வேண்டுமே. ஏன்? பசி என்ற துன்பத்தை போக்க வேண்டும். அப்ப அதற்காக உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்ப இந்த எண்ணத்தை செயல்படுத்தலாமா? செயல்படுத்தலாம். ஆனால் செயல்படுத்திக் கொண்டிருக்கும் போது அப்போ அந்த உணவை எடுத்துக்கொண்டிருக்கிறோம், பசி தீர்ந்து விட்டது. அந்த இடத்தில் பசி தீர்ந்து விட்டது என்று இந்த உடல் என்ன பண்ணும்? அந்த உணவை துறந்து விடும். உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவு துறவு என்று மகிழ்ச்சி சொல்லுவாங்க இல்லையா? இந்த உடல் அந்த இட்லியோடு உறவு கொள்ளும். பசி தீர்ந்தவுடன், தேவை நிறைவேறியவுடன் இந்த உடல் என்ன பண்ணும்னா அந்த இட்லியினுடைய உறவை முறித்து கொள்ளும். அதற்கு பேர் தான் துறவு. உறவை எந்த இடத்தில் நிறுத்திக் கொள்கிறோமோ அந்த இடத்துக்கு பெயர் தான் துறவு. அப்போ அந்த இடத்துல நிக்கணும் இல்லையா? அப்போ அந்த உடல் அந்த உறவை நிறுத்திக் கொள்வதற்காக அது என்ன சொல்லும்? ஒரு சவுண்டு கொடுக்கும். இப்போ அந்த இடத்துல என்ன பண்ணணும்? உடனே என்ன பண்ணணும்? அந்த உணவை நிறுத்த வேண்டும். ஆனால் இந்த மனம் என்ன பண்ணும்னா அந்த அனுபவத்தில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய மனதுக்கு அனுபவம் என்று ஒன்று வரும். அனுபவம் எப்படி இருக்கிறது? இப்போ எதற்காக அந்த இட்லி சாப்பிட்டோம்? இந்த உடலுக்கு தேவை, இந்த உடல் என் தேவையை பூர்த்தி செய்து கொடு என்று இந்த மனதிடம் கேட்டது. இந்த மனம் என்ன பண்ணது? தேவை, முயற்சி, செயல், விளைவு, அனுபவம்னு போச்சு. எதற்காக? இந்த உடலுக்காக. சரி, உடல் கேட்டதுக்காக நாம முயற்சி பண்ணி இட்லியை வாங்கி தட்டில் வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். சரி, இப்ப என்ன பண்ணுச்சு? உடல் என்ன பண்ணிருச்சு? எனக்கு போதும், என்னுடைய துன்பம் நீங்கி விட்டது, பசி நீங்கி விட்டது என்று உடல் சொல்லிருச்சுல்ல. அப்ப உடல் சொல்லன்னு என்ன பண்ணணும்? இந்த மனம் ரைட்டு, ஒரு தேவை முடிஞ்சு போச்சா, குட் பை அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் வந்திருக்கணுமா இல்லையா? அந்த இடத்துல ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு வேணுமா வேணாமா? வேணும். இந்த இடத்துலயும் ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு வேணும். முதல்ல ஒரு செயலை செய்வதற்கு முன்னாலும் ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு வேண்டும். ஒரு செயல் செய்து கொண்டிருக்கும் போதும் ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு வேண்டும். இந்த இடத்துல என்ன ஆயிருது? அது ஆராய்ச்சிக்குள்ளேயே போறதில்லை, அனுபவத்துக்குள்ள போயிருது. அனுபவத்துக்குள்ள போன உடனே இட்லிக்கு வச்சிருந்த அந்த 2 சட்னி, அப்புறம் ஒரு குருமா, ரொம்ப இன்னைக்கு இட்லிக்கு ரொம்ப பொருத்தமா இருந்தது. அந்த தக்காளி குருமாவும் அந்த மல்லி சட்னியும் இந்த சுட சுட இட்லிக்கு ரொம்ப ருசியா இருந்ததுன்னு அந்த அனுபவத்தில் இந்த மனம் மயங்கி விடுகிறது. மயங்கி என்ன பண்ணுது? இன்னொரு 4 இட்லி சாப்பிடலாம்னு சொல்லுது. அப்ப உடலுக்கு 5 இட்லி, மனதுக்கு 4 இட்லியா?
மனம் சாப்பிட முடியுமா? மனம் சாப்பிட முடியாது. ஆனா மனம் மயங்கி என்ன பண்ணுது? இன்னும் 4 இட்லி சாப்பிடலான்னு தோணும். மனதுக்கு வாய் இருக்கா? பல்லு இருக்கா? குடல் இருக்கா? எதுவுமே இல்லை. ஆனா அது சாப்பிடணும்னு சொல்லுது. அப்ப அது என்ன பண்ணுது? இந்த உடலை இன்னொரு 4 இட்லி சாப்பிடு அப்படின்னு சொல்லுது. இந்த உடம்பு என்ன சொல்லுது? டேய், நான் தான் போதும், எனக்கு போதும் சொல்லிட்டனே, எனக்கு தேவை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டனே, அப்புறம் ஏன் திருப்பி என்னை சாப்பிட சொல்ற? எனக்காக 4 இட்லி சாப்பிடு அப்படின்னு சொல்லு. எனக்காக 4 இட்லி சாப்பிடு. அப்ப பாருங்க, இந்த மனம் இந்த உடலை இன்னொரு 4 இட்லி சாப்பிட சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுது. அப்ப அந்த உடல் வேற வழி இல்லாம சாப்பிட்டுட்டு அது துன்பத்தில் போய் சிக்கிக் கொள்கிறது. அப்ப அந்த இடத்துல ஆராய்ச்சி தெளிவு முடிவுக்கு போகல, மயக்கத்தில் நிக்கிறது இல்லையா? இவ்வாறு மயங்கி 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 எவ்வளவு காலமா மயங்கி இருக்கிறோம்? ஆண்டாண்டு காலமாக மயங்கி இருக்கின்றோம். தலைமுறை தலைமுறையாக மயங்கி இருக்கின்றோம். நம்ம காலத்துல மட்டும் இல்லை, இந்த மயக்கம் என்பது பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனிதனுக்குள்ளாக தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அந்த மயக்கம் ஒரு தலைமுறைக்கு தலைமுறை குறைந்து கொண்டு இருக்கிறதா, கூடிக்கொண்டு இருக்கிறதா என்று கேட்டால் கூடிக்கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு தலைமுறைக்கும் அனுபவ பொருள்கள் கூடிக்கொண்டே இருக்கிறது, மயக்கமும் கூடிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் இவ்வளவு பொருள்கள் கூடினாலும் இந்த மயக்கமும் கூடியதன் காரணமாக அந்த தாத்தா பாட்டி காலத்தில் இருந்த ஒரு நிறைவும் நிம்மதியும் ஒரு சாட்டிஸ்பாக்சனும் இன்னைக்கு இருக்கக்கூடிய மனதுக்கு இருப்பது இல்லை. அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம் என்று பார்த்தால், இந்த மயக்கத்தில் நாம் செய்து வைத்த செயல்கள் அனைத்தும் பதிவுகளாகி, அந்த பதிவுகள் திணிவு பெற்று தலைமுறைக்கு தலைமுறை பதிவுகளினுடைய திணிவு கூடிக்கொண்டே இருக்கிறது. நமது அனுபவ பொருட்களும் கூடிக்கொண்டிருக்கிறது, கர்மயத்தில் பதிவுகளினுடைய திணிவும் கூடிக்கொண்டே இருக்கிறது. இதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம தாத்தா பாட்டி காலத்துல இவ்வளவு வசதிகள் இருந்துச்சான்னா இல்லை. 4 சேலை தான் இருக்கும் அந்த மாட்டை. தண்ணி போய் சுமந்துட்டு வரணும், திறந்தோடனே தண்ணி வராது. நெல்லு குத்தி அரிசி ஆக்கி தான் சோறாக்கணும், அம்மியில அரைக்கணும், ஆட்டுக்கல்ல சுத்தணும். விறகு பொறுக்கிட்டு வந்து கீழே உட்கார்ந்து குத்த வச்சு உட்கார்ந்து அடுப்பெரிச்சு சமையல் பண்ணணும். எவ்வளவு கஷ்டம்! இப்படிதான் இருந்தது. இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலை என்ன? குழாயை திறந்தா தண்ணி வந்தோம், அப்படி பட்டனை போட்டா மிக்சி, ஒரு பட்டனை தட்டினா கிரைண்டர். எல்லாமே கருவிகள் வந்து விட்டது. எல்லா வேலையும் சுலபமாக முடிக்கக்கூடிய அளவுக்கு எல்லார் வீட்டுக்கும் வந்துச்சு. யார் வீட்டுக்காவது இல்லைன்னா என்ன பண்றாங்க? அம்மா 2 பொருளை கொடுக்குறாரு, ஐயா 2 பொருளை கொடுக்குறாரு. அப்ப வீட்டுக்கு எல்லா பொருளும் வந்துருச்சு. இப்போ இவ்வளவு வசதிகள் வந்து விட்டதே, இப்போ மனதளவில் யார் திருப்தியாக வாழ வேண்டும்? அவங்களுக்கெல்லாம் கஷ்டம். ஆனா நமக்கு இவ்வளவு வசதி வந்தாச்சு, இவ்வளவு சுலபமாக வாழ்க்கையை வேண்டிய பொருள்கள் எல்லாம் கிடைத்தாச்சு. அப்ப பாட்டியை விட பேத்தி எப்படி இருக்க வேண்டும்? மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அல்லவா? நிறைவாக இருக்க வேண்டும் அல்லவா? திருப்தியாக இருக்க வேண்டும் அல்லவா? இருக்கிறார்களா?
அவங்க இருந்த திருப்தியில 10ல் 1 பங்கு கூட இன்னைக்கு இல்லையே. தலைமுறைக்கு தலைமுறை திருப்தி குறைஞ்சு கொண்டே வருகிறது. ஆனால் வசதிகள் கூடிக்கொண்டே போகிறது. வசதிகள் கூடிக்கொண்டே போகிறது. மன நிம்மதி குறைந்து கொண்டே வருகிறது. 1000 இருந்தும் வசதிகள் இருந்தும் நோ பீஸ் ஆஃப் மைண்ட்னு சொல்லுவார் இல்லையா? அதுபோல அந்த வசதிகள் இருந்தாலும் அமைதி குறைந்து கொண்டே வருகிறது. இப்ப இதற்கு காரணம் என்ன என்று பார்த்தால், அந்த பதிவுகளினுடைய அழுத்தம் கூடிக்கொண்டே இருக்கிறது. தலைமுறைக்கு தலைமுறை கூடிக்கொண்டே இருக்கிறது. இப்ப என்ன பண்ணணும், நம்ம கிட்ட நம்ம அப்பா அம்மா சஞ்சித கர்மம்னு ஒரு வினைப்பதிவை கொடுத்து இந்த உலகத்தில் பிறக்க செய்து விட்டார்கள். நாம் பிறந்தது என்பதே எதன் அடிப்படையில் பிறந்தோம், எப்படி பிறந்தோம் அப்படின்னு பார்த்தா, வினைப்பதிவே தேகம் கண்டாய் என்று சித்தர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். வினைப்பதிவே தேகமாக மலர்ந்தது என்று சொல்லியிருக்கிறார். மகரிஷி கூட ஒரு பாடல்ல சொல்லுவார். எப்படின்னா, வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடல் எடுத்தேன். நிலம் மீது விழுந்த பின்னே எனை மறந்தேன் எந்தன் வினை மறந்தேன் என்று எழுதுறார். அப்ப வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடல் எடுத்தேன். அப்ப எதுக்காக பிறந்தோம் அப்படின்னா, அந்த வினைப்பதிவே தேகமாக வந்து அதை கழிப்பதற்காக பிறந்தோம். அப்ப பிறந்தோடனே நம்ம என்ன பண்ணிருக்கணும், இந்த வினையை கழிக்கக்கூடிய செயல்களை எல்லாம் செஞ்சிருக்கணும். அப்பதான் என்ன பண்றாரு சாமி, என்ன சொல்றாரு, நிலம் மீது விழுந்த பின்னே எனை மறந்தேன் எந்தன் வினை மறந்தேன். மறந்து போச்சுல, மறந்துட்டு நம்ம என்ன செயல் செய்து கொண்டிருக்கிறோம், மீண்டும் அந்த வினையை கூட்டக்கூடிய செயல்களையே செய்து கொண்டிருக்கிறோம். அப்ப நமக்கு வந்தது கொஞ்சம், நம்ம பங்குக்கு அதுல சேர்த்தது கொஞ்சம், நம்ம குழந்தைக்கு கொடுக்கும்போது இந்த டோட்டல் என்ன ஆகுது, அங்க டிரான்ஸ்பர் ஆகுது. சஞ்சித கர்மம் பிளஸ் பிராரப்த கர்மம் டோட்டல் அங்க சஞ்சித கர்மமா போயிருது. அப்ப தலைமுறைக்கு தலைமுறை அந்த வினைப்பதிவுகளுடைய அழுத்தம் கூடுதா குறையுதா? அது கூடுது, கூடிக்கொண்டே இருக்கிறது. அப்ப கூட 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 துன்பம் கூடுமா குறையுமா? கூடும். அமைதி குறையும், திருப்தி இருக்காது, நோய்கள் பெருகும். இதான் காரணம், இதான் காரணம். அப்போ நாம வந்த நோக்கத்தை விட்டுட்டோமே. அப்போ இந்த நிலையில்தான் நாம் பிறந்திருக்கின்றோம். இப்போ நாம பிறந்த பிறகு நாம் என்ன செய்யணும், இந்த உடல் எதற்காக உருவாகியது என்று ஒரு சிந்தனை செய்து பார்த்தால், இந்த உடல் எதற்காக உருவாகியது, இந்த உடலை உருவாக்கியது யார், உடலை உருவாக்கியது யார்? இதை கேட்டா இப்ப அது நமக்கு ஒண்ணும் தெரியலன்னா என்ன பண்ணிடுவோம், அது கடவுள் தான் உருவாக்குனாரு. இல்லையே, அம்மா தானே உடலை உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்தா, அம்மாட்ட போய் நீங்க தானம்மா உருவாக்குனீங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, நான் பாட்டுக்கு ஏதோ சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், இட்லியும் தோசையும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், அந்த உடம்பு என்ன ஆயிடுச்சு, உள்ள உருவாக்கி விட்டது. ஆமா, உள்ள அம்மாவனுடைய வயிற்றுக்குள்ளாக அந்த உடலை உருவாக்கியது யார்? அப்படி ஒரு கேள்வி கேட்டோம்னா இறைவன் சொல்லிடுறோம்னு வச்சுங்க. உண்மை அது அல்ல, இறைவன் தான். டைரக்டா இறைவனை உருவாக்குனான்னு கேட்டா இல்ல. இந்த உடலை உருவாக்கியது யார் என்று சொன்னால், உயிர்தான் உடலை உருவாக்குகிறது.
இந்த உடலை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது உயிர். நல்லா பாருங்க, அப்பாவனுடைய உயிரும் அம்மாவனுடைய உயிரும் இணைகிறது. இணைந்த அந்த இடத்தில் கரு உருவாகி விட்டது அல்லவா? கரு. அந்த இடத்துல உயிர், இரண்டு உயிரும் இணைந்து கருவாக உயிராக அங்க இருக்குது. அந்த சனம் அங்கு உடல் இருந்ததா? இல்லை, உடல் இல்லை. நான் இருந்தேனா? அங்க உடல் இல்லை. நான் இருந்தேனா? நான் இருந்தேன். நான் உருவாகிவிட்டேன். ஆனால் எனது உடல் உருவாகவில்லை. அப்ப உடல் முதலில் உருவானதா? உயிர் இடையில வந்ததா? இதுல எல்லாம் நிறைய குழப்பம் இருக்கு நம்ம மக்கள்கிட்ட. நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, 7வது மாசம் உயிர் உள்ள வந்து பூந்துக்குச்சு, அது வரைக்கும் உடம்பு வளர்ந்துகிட்டு இருந்துச்சுங்கிறாங்க. இப்படி பல கதையெல்லாம் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்ல, உயிர் வந்து பூந்துகிட்டதுன்னு மட்டும் சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த 7வது மாசமோ 9வது மாசமோ அந்த பிரம்மான்னு ஒருத்தர் உள்ள வருவாராம். வந்து இவர் தலையில எதையோ எழுதிட்டு போயிடுவாராம். அதுக்கு பேர் தான் தலையெழுத்து. இப்படின்னு நிறைய பக்தி மார்க்கத்துல கதையை சொல்லுவாங்க. ஆனா அந்த கதைக்கெல்லாம் விளக்கம் கேட்டோம்னா பதிலே கிடைக்காது. பக்தி மார்க்கத்தில் சொல்லப்பட்ட கதைகளுக்கு விளக்கத்தோடு சொன்னால் நாம எடுத்துக்கலாம். வெறும் கதைகள் மட்டுமே சொல்லப்பட்டு கொண்டு இருக்கிறது. அதனாலதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் அந்த கதையை நம்புவதில்லை. அப்ப என்னாச்சுன்னா, இறை பக்தியும் அங்க குறைந்து விட்டது, அந்த பயமும் குறைந்து விட்டது. பாவ புண்ணியம் என்று ஒன்று இல்லைன்னு சொல்லிடுறான். இன்னைக்கு இருக்கக்கூடிய ரொம்ப படிச்சவங்கள்ட்ட எல்லாம் கேட்டீங்கன்னா, பாவமாவது புண்ணியமாவது சும்மா எல்லாம் கதை சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அதை நம்புவதாகவும் இல்லை. அப்போ இப்போ அதெல்லாம் நாம விளக்கத்தோடு கூறவில்லை என்று சொன்னால் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர் சமுதாயத்துக்கு இதை உணர்த்த முடியாது. அப்படி ஒரு நிலையில் இருக்கிறோம். ஆக இந்த இரண்டு உயிர்களும் இணைந்து கரு உண்டாகிவிட்டது. அங்கு நான் இருக்கின்றேன், எனது உடல் இல்லை. அதுக்கப்புறம் தான் அந்த உடல் கட்டப்படுகிறது. யார் கற்ற? இந்த உயிர் தான் உடலை கட்டுகிறது. உயிர் தான் உடலை கட்டுகிறது. எதற்காக இந்த உடலை கட்டியது இந்த உயிர்? அதற்கு என்ன தேவை வேண்டி கிடக்கிறது? இந்த உடலை உருவாக்க வேண்டும் என்ற தேவை எதற்கு? நம்ம சொல்லுவோம் கருவாகி உருவாகின்னு சொல்றோம் இல்லையா? உருவாகி என்று சொன்னால் கருவாகி, உருவாகி என்றால் உருவமாகி, அதுக்கப்புறம் தான் உருவமாகி. கரு என்பது அருவம், உரு என்பது உருவம். உருவம் அரூபமாக இருந்த உயிர் உருவமாக உடலாக மாறுகிறது. எதற்காக? எதற்காக இந்த உடல் வந்தது? கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம். ஏன் ஏன் இதெல்லாம் சிந்திக்கணும் அப்படின்னம்னா, நாம் இதெல்லாத்தையும் மறந்ததுனாலதான் இன்னைக்கு இந்த பயணத்தில் தடைபட்டு கிடைக்கின்றோம். நம்ம ஆனந்த யோகத்துக்கு போகணும். நாம் அங்க என்ன பண்ணிருக்கோம்? அடிமடியில கிடக்கிறோம். இன்னும் எப்ப போறது? மேலே ஏறி போறது? அப்ப அதற்காக இதெல்லாம் தெரிந்து கொள்வதற்காகத்தான் இதை சிந்தனை செய்து கொண்டிருக்கின்றோம். அப்போ இந்த ரெண்டு உயிரும் இணைகிறது இல்லையா? அங்க என்ன நடக்குதுன்னு அப்படியே ஒரு கற்பனையாக இப்ப நாம ஒரு அதை சிந்தனை செய்வோம். இப்ப அப்பாவனுடைய உயிர் வருது, அம்மாவனுடைய உயிர் வருது. ரெண்டும் மீட் பண்ணிது ஒரு இடத்துல. ரெண்டும் மீட் பண்ண உடனே இந்த அப்பாவனுடைய உயிர் அம்மாவனுடைய உயிர்கிட்ட கேக்குது, ஆமா என்ன இந்த பக்கம் நீ வந்திருக்கிறிய, என்ன விஷயம்னு கேக்குது. அப்ப இந்த அம்மாவனுடைய உயிர் என்ன பண்ணுது? என்ன சொல்லுது? இந்த அம்மா ஒரு பாவ மூட்டைய வச்சிருந்துச்சு,
அந்த மூட்டையை என் முதுகுல தூக்கி விட்டு இத போய் எங்கேயாவது இறக்கி வை அப்படின்னு சொல்லி என்கிட்ட அந்த மூட்டையை தூக்கி அனுப்பிச்சு விட்டுருச்சு. இதை இறக்கி வைக்கிறதுக்காக நான் வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு அம்மாவனுடைய உயிர் சொல்லுது. சொன்ன உடனே இந்த அம்மாவனுடைய உயிர் என்ன கேட்குது, ஆமா நீ என்ன இந்த பக்கம் வந்திருக்கிய, என்ன விஷயம்னு கேட்குது. கேட்ட உடனே அந்த அப்பாவனுடைய உயிர் சொல்லுது, அதே கதை தான்மா இங்கேயும் நடக்குது. இந்த ஆளு ஒரு பாவ மூட்டையை வச்சிருந்தாரு, அந்த மூட்டையை தூக்கி ஏன் முதுகுல தூக்கி விட்டு இத போய் இறக்கிட்டு வான்னு என்னைய அனுப்பிச்சு விட்டாரு அப்படின்னு இது சொல்லுது. ஓஹோ, நம்ம 2 பேரும் ஒரே காரியத்துக்காக தான் வந்திருக்கிறோமா? ஆமா. அப்ப என்ன பண்ணலாம், நம்ம 2 பேரும் சேர்ந்தே அந்த காரியத்தை நிறைவேற்றுவோம். அதானே? நீயும் இறக்கி வைக்கிறதுக்காக வந்திருக்க, நானும் இறக்கி வைக்கிறதுக்காக வந்திருக்கேன். அப்ப என்ன பண்ணுவோம், அப்ப 2 பேரும் சேர்ந்து அந்த இறக்குறதுக்குரிய வேலையை பார்ப்போம்னு சொல்லி 2 சேர்ந்துருச்சு. இப்ப திருப்பூர்ல ஒரு பயிற்சிக்காக நான் போறேன்னு வச்சுக்குவோம். நான் போய் திருப்பூர் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்குறேன். இறங்கும் போது அங்க இன்னொரு பஸ்ல இருந்து ஒருத்தர் வந்து இறங்குறார். நாகப்பட்டினத்துல இருந்து ஒருத்தர் வந்து பேராசிரியர் வந்து இறங்குறார். இளமாறன்னு ஒரு பேராசிரியர் அங்க இருந்து வந்து இறங்கிட்டாரு. நானும் இறங்கினேன். 2 பேரும் மீட் பண்ணிக்கிட்டோம். ஐயா வாழ்க வளமுடனாரு, நானும் வாழ்க வளமுடன். ரைட்டு, என்ன இந்த பக்கம் அப்படின்னு என்னை கேட்டார். ஐயா சாமுண்டிபுரம் அறிவுத்தூர் கோயில்ல ஒரு ப்ரோக்ராமு, சனி ஞாயிறு 2 நாள் ப்ரோக்ராமு, அதுக்காகத்தான் வந்தேன் அப்படின்னு நான் சொன்னேன். ஆமா, நீங்க என்னத்துக்குங்க நீங்க திருப்பூர் வந்திருக்கீங்களே, என்ன விஷயம்னு கேட்டேன். எனக்கும் சாமுண்டிபுரத்துல 2 நாள் ப்ரோக்ராம், அதுக்காக தான் நான் வந்தேன்றார். அவருக்கு 2வது ஃப்ளோர்ல ப்ரோக்ராமு, எனக்கு 5வது ஃப்ளோர்ல ப்ரோக்ராமு. 2 பேருக்கு 2 நாள் ப்ரோக்ராம். ஓ, நீங்களும் சாமுண்டிபுரம் போறதுக்கு தான் வந்திருக்கீங்களா? அப்ப 2 பேரும் ஒரே இடத்துக்கு போறதுக்கு தானே வந்திருக்கிறோம். இப்ப நாங்க 2 பேரும் சரி நீங்க சாமுண்டிபுரத்துக்கு போங்க, நானும் சாமுண்டிபுரத்துக்கு போறேன் அப்படின்னு நான் ஒரு ஆட்டோ எடுத்துட்டு தனியா போவேன், அவர் ஒரு ஆட்டோ எடுத்து தனியா போவாரா? நாங்க 2 பேரும் சேர்ந்து ஒரே ஆட்டோல போவோமா? ஒரே ஆட்டோல தான் போவோம். ஏன், 2 பேரும் ஒரே பர்பஸுக்கு தானே வந்திருக்கிறோம். அப்ப 2 பேரும் சேர்ந்தே போவோம் அப்படிங்கிற மாதிரி இந்த 2 உயிரும் இணைந்து விட்டது. இணைந்தவுடன் கரு உருவாகி விட்டது. இப்படிதாங்க நம்ம குழந்தை உருவாகிறதுல, கரு உருவாகிறது கதையே இதுதான். அப்போ நம்ம பிறந்த கதையை பார்க்கணும் இல்லையா? இதுதான் நம்ம பிறந்த கதை இல்லை, நாம உருவான கதை. ஆக இப்படி உருவாகி விட்டோம். இப்போ இந்த 2 உயிரும் இணைஞ்ச பிறகு அது 2 பேசிக்குது. ஆமா, நம்ம 2 பேரும் சேர்ந்தாச்சு. இப்ப இந்த முதுகுல இருக்கக்கூடிய இந்த வினையை எப்படி இறக்கி வைக்கிறது அப்படின்னு 2 ஒன்னோட ஒண்ணு டிஸ்கஸ் பண்ணுது. டிஸ்கஸ் பண்ணா இதை எப்படி இறக்குறதுன்னு தெரியல. அப்பதான் அது தெரியுது, ஆஹா, இந்த வினையை உடம்புக்குள்ள எப்படி ஏத்துனாங்கன்னு தெரிஞ்சதுன்னா அதே மாதிரி இறக்கி போடலாமே அப்படின்னு 2ம் டிஸ்கஸ் பண்ணுது. இப்ப பாருங்க, இப்ப பாம்பேல இருந்து ஒரு திருப்பூருக்கு ஒரு கம்பெனிக்கு ஒரு மிஷின் வந்திருக்குது. ஒரு லாரியில வந்து நின்றுச்சு, பெரிய மிஷின். இப்போ இவங்க சூப்பர்வைசர் எல்லாம் வந்து பாக்குறாங்க, லாரியில அந்த பெரிய மிஷின் வந்துருச்சு. இவ்வளவு பெரிய மிஷினா இருக்கு, லாரியில மேல இருக்கு, இதை இப்ப இறக்கணுமே, இதை எப்படி இறக்குறதுன்னு அவங்களுக்கு தெரியல. இது எப்படி இறக்குறதுன்னு தெரியலன்னு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உடனே இவங்க என்ன பண்றாங்க, போன் போடுறாங்க. எந்த கம்பெனிக்கு? பாம்பேல இருக்கக்கூடிய அந்த கம்பெனிக்கு போனை போடுறாங்க. போனை போட்டு, ஆமா, இந்த லாரியில இந்த மிஷினை எப்படி ஏத்துனீங்க அப்படின்னு போன் போட்டு கேட்பாங்க. போன் போட்டு கேட்டோடனே அங்க இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, அந்த மிஷின்ல இந்த 4 கொக்கி இருக்கு பாத்தீங்களா, அந்த 4 கொக்கியில இவ்வளவு டன் கெப்பாசிட்டி உள்ள ஒரு கிரெயின் எடுத்து
அந்த கிரெயினுடைய செயினை அதை மாட்டி அப்படியே தூக்கி அங்க வச்சிட்டோம் அப்படின்னு அங்க பாம்பேல இருந்து அவங்க சொல்லுவாங்க. அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க, அதே கெப்பாசிட்டி உள்ள கிரெயினை கொண்டு வந்து அதே குக்கியில அப்படி போட்டு அப்படி தூக்கி இறக்கணும்னா இறக்கிடலாம். அப்ப ஒரு கிரெயின்ல வச்சு ஏத்துனாங்க இல்லையா, இப்ப இங்க ஒரு கிரெயின் தேவைப்படுது இல்ல அதை இறக்குறதுக்கு. அந்த கிரெயின் இல்லாம எப்படி இறக்க முடியாது. அப்ப இங்க ஒரு கிரெயின் தேவைப்படுது. ஆஹா, அப்ப இந்த பதிவை, இந்த வினைப்பதிவை எப்படி இந்த உடம்புல ஏத்தினாங்க? இந்த வினைப்பதிவுலாம் எங்க இருக்குது? உயிர் மையத்துல இருக்குது. உயிர் மையத்துல இருக்குது. உயிர் மையத்துக்கு இந்த வினைப்பதிவு எதன் மூலம் வழியாக உள்ள போய் பதிஞ்சது அப்படின்னு கேட்டா, இந்த புலன் வழியாக, புலன் மயக்கத்தில் நாம் பிறருக்கோ தனக்கோ கொடுத்த துன்பங்கள் அனைத்தும் கருமையத்தில் வினைப்பதிவாக பதிந்து விட்டது. அப்ப இந்த 5 உடலில் இருக்கக்கூடிய இந்த 5 புலன்களின் மூலமாகத்தான் இந்த வினைப்பதிவை நாம் பதிந்தோம். அப்போ இந்த உயிரிலே இந்த வினைப்பதிவை உடலின் மூலமாகத்தான் அங்க கொண்டு வந்து பதிஞ்சிருக்கிறோம். அப்ப இந்த உடல் தானே ஒரு கிரெயின் மாதிரி வேலை செஞ்சிருக்குது. இந்த உடலின் மூலமாகத்தானே அதை ஏத்தணும். ஆமா. அப்போ இப்ப உயிர்ல இருக்குது. இந்த 2 உயிரும் வச்சுக்கிட்டு இருக்கு இல்லையா, இந்த 2 உயிர்லயும் அங்க இருக்குது. அப்ப என்ன பண்ணுது, ஆஹா, இப்போ இதை இறக்கணும்னா அதே கிரெயின் வேணும்ல. அப்போ உடம்பு இருந்தா தானே இறக்க முடியும். உடல் இல்லை என்று சொன்னால் இந்த வினைப்பதிவை இறக்க முடியாது. கீழே இறக்க முடியாது, வினைப்பதிவை கழிக்க முடியாது. உடலின் மூலமாகத்தான் வினைப்பதிவை உயிரிலே ஏற்ற முடியும். உடலின் மூலமாகத்தான் வினைப்பதிவை உயிரிலிருந்து இறக்கவும் முடியும். இந்த உடல் இல்லைன்னா வினைப்பதிவை இறக்க முடியாதுன்னு ஒரு முடிவு வந்துச்சு. அப்போ இப்ப என்ன பண்ணணும், உடனடியாக ஒரு உடலை தயார் செய்தாக வேண்டும் என்று இந்த கரு டிசைட் பண்ணுது. உடனே என்ஜினியரை கூப்பிடுது, பிளானை போட்டு அப்ரூவலை வாங்கி என்னாச்சு, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சாச்சு. கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சு 9 மாசம் 20 நாள் என்ன ஆகிறது, இந்த உடல் முழு உடலாக குழந்தையாக பிறந்து விடுகிறது. அப்போ இந்த உடலை இந்த உயிர் எதுக்காக உருவாக்கியது என்று கேட்டால், இந்த வினைப்பதிவை கழிப்பதற்காக இந்த உடலை உருவாக்கியது. இந்த உடலின் மூலமாக வினைப்பதிவை கழிப்பதற்கு. இப்ப நாம ஏன் பிறந்தோம் என்று தெரிஞ்சிருச்சா? நான் ஏன் பிறந்தேன், நான் ஏன் பிறந்தேன் என்று கேட்டால், இந்த உடலின் மூலமாக வினைப்பதிவை கழிப்பதற்காகத்தான் பிறந்தேன். இப்ப பாருங்க, வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடல் எடுத்தேன். யார் பேசுறார்? நினைவாய் உடல் எடுத்தேன் யார் சொல்றார்? அந்த கருவில் இருக்கக்கூடிய உயிர். ஆனா என்னாச்சு, நிலம் மீது விழுந்த பின்னே என்னை மறந்தேன். நான் உயிருக்கு மையத்தில் இருக்கக்கூடிய அறிவு என்பதை மறந்தேன், என்னை மறந்தேன். நான் இந்த உடல் என்று நினைத்துக் கொண்டேன், மயங்கிவிட்டேன். எந்தன் வினை மறந்தேன். அப்ப என்ன பற்றி, நான் இந்த உடல் என்று நினைத்துக் கொண்டு மீண்டும் இந்த உடலை வைத்து இறக்கிறதுக்காக, கீழே அந்த வினைப்பதிவை கழிப்பதற்காக பிறந்த இந்த உடம்பு
இன்னும் அந்த வினைப்பதிவை சேர்த்து கொண்டே இருக்கிறது. அப்ப என்ன ஆயிப்போச்சு? சஞ்சித கர்மம் பிளஸ் பிராரப்த கர்மம் ரெண்டு சேர்ந்து டோட்டல் கூடிடுச்சு. இது போல தலைமுறைக்கு தலைமுறை இப்படிதாங்க நடந்துகிட்டே இருக்கு. தலைமுறைக்கு தலைமுறை. இப்போ நமக்குள்ள ஒரு கேள்வி கேட்கலாம். ஏன் சார், அந்த உடம்புல இருந்து ஏற்றுனத இந்த உடம்புல இருந்து இறக்க முடியுமா? அந்த உடம்புல பதிஞ்சதை இந்த உடம்புல இருந்து அழிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா தாராளமா அழிக்கலாம். ஏன்? இப்போ ஒரு கேசட் டேப் ரெக்கார்டர் இருக்கு. அந்த டேப் ரெக்கார்டர்ல ஒரு பாட்டை பதிவு செய்து விட்டோம். இப்ப அந்த பாட்டு ஒரு மாதிரி ரொம்ப டப்பா பாட்டா இருக்கு, நல்லா இல்ல. இப்போ அந்த பாட்டை அழிக்கணும். இப்ப என்னாச்சு? எதுல போட்டு அழிக்கிறது? அந்த டேப் ரெக்கார்டர்ல போட்டு தானே அழிக்கணும். அந்த டேப் ரெக்கார்டர் ரிப்பேர் ஆயிடுச்சு, அது டேமேஜ் ஆயிடுச்சு, அது வேலை செய்யல. இப்ப இந்த கேசட்ல இருக்கக்கூடிய அந்த பாட்டை அழிக்கணும். என்ன பண்றது? ஒன்றும் பண்ண முடியாது. எந்த டேப் ரெக்கார்டர்ல அதை பதிவு பண்ணணுமோ அந்த டேப் ரெக்கார்டர் தான் ரிப்பேர் ஆயிடுச்சுல, அப்புறம் எப்படி இதை அழிக்க முடியும்? அதெல்லாம் அழிக்க முடியாதுல்ல அப்படின்னு நம்ம சொல்றோமா? இல்லை. அது ரிப்பேர் போனா என்னப்பா, வேற ஒரு டேப் ரெக்கார்டர்ல போட்டா அழிச்சுக்கலாம். அது எப்படி அந்த டேப் ரெக்கார்டர்ல பதிஞ்சது இந்த டேப் ரெக்கார்டர்ல அழிப்பீங்க? அழிக்க முடியும், அவ்வளவுதான். அப்ப அந்த உடம்புல இருந்து அந்த பதிவை உயிருக்குள் ஏற்றிய நாம் இந்த உடலில் இருந்து அதை கழிக்க முடியும். அப்போ இப்படி பிறந்த மனித கதை இப்படிதான் ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்ப என்னாச்சு? தலைமுறைக்கு தலைமுறை மீண்டும் 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 இது கூடிக்கொண்டே இருக்கிறது. அப்ப இப்படி கூடிக்கொண்டே போனா எப்போ நம்ம ஆனந்த யோகத்தை அனுபவிக்கிறது? அப்போ இதற்கு ஏன் இப்படி தொடர்ந்து கூடிக்கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அந்த விழிப்பு நிலை இல்லாமல் மயக்க நிலை, மயங்கி விட்டது, மனம் மயங்கி விட்டது. அப்போ ஆனா இப்போ இந்த நிலையில் தான் நாம என்ன பண்ணியிருக்கோம்? நாம மன்றத்துக்கு வந்தோம், தியானம் கத்துக்கிட்டு நாம இதை எல்லாத்தையும் கழித்து அந்த ஆனந்த யோகத்தை அனுபவிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துலதான் இதை கத்துக்கிட்டாலும் இப்ப நம்மளால அங்க போய் சேர முடியுதா அப்படின்னு கேட்டா முடியலையே. ஏன் என்று சொன்னால், இந்த அனுபவங்கள் இருக்கிறதே, அனுபவ பதிவு இருக்கிறதே, அது என்ன பண்ணுது? விட மாட்டேங்குது. ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் சொல்றாரு. அது நம்மளை போக விட மாட்டேங்குது. இப்ப ஆனந்தம் என்பது கடைநிலை. ஆனந்த யோகம் என்றால் இறைவனாய் ஐக்கியமாக கூடிய நிலைதான் ஆனந்த யோகம். ஆனால் அதுக்கு போகிறதுக்கு எது விடல? இந்த அனுபவங்கள் தான் விட மாட்டேங்குது. மகரிஷி ஒரு அழகான ஒரு பாட்டு சொல்லுவாங்க, இதை அடிக்கடி சொல்லுவாங்க. காட்டானை மேலேறி கடைத்தெருவே போகையிலே நாட்டார் நமை மறித்து நகை புரிய பார்ப்பரென்றோ. நாட்டார் நமை மறித்து நகை புரிய பார்த்தாலும் காட்டானை மேலேறி கண்ணம்மா உன்னை கண்குளிர காண்பேனோ என்று ஒரு சித்தர் பாடல் இருக்கு. இப்போ இந்த சித்தர்கள் பாடல்லாம் அதுல கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திச்சாதான் அதுக்கு புரியும். மேலோட்டமா பார்த்தோம்னா வேற மாதிரி தெரியும்.
காட்டானை மேலேறி கடை தெருவே போகையிலன்னா காட்டுல இருக்கக்கூடிய யானைய பிடிச்சிட்டு வந்து அதை மேலே ஏறி கடை தெருவுல போய் அந்த யானைய பிச்சை எடுக்க விடுறது இப்படிங்கிற மாதிரிதான் நமக்கு தெரியும். காட்டானை மேலேறி கடை தெருவே போகையிலன்னா இப்படிதான் நமக்கு அதுக்கு அர்த்தம் தெரியும். அது அப்படி அல்ல. மகரிஷி அழகா அதுக்கு விளக்கம் சொல்லுவாங்க. காட்டானை அப்படின்னு சொன்னா என்ன, காட்டான் பிளஸ் ஐ, காட்டான் பிளஸ் ஐ, காட்டானை. அந்த நையை எடுத்துருங்க. காட்டான் நைங்கிறத ஐன்னு மாத்துங்க. காட்டான் பிளஸ் ஐ இஸ் ஈக்குவல் டு காட்டானை. காட்டான் என்றால் யாரு? காட்டான். நிறைய பேரு நம்ம மனிதர்களே திட்டுவாங்க இது மாதிரி, அவன் கிடக்குறான் காட்டான் அப்படிம்பாங்க. அது ஒரு நல்ல பேரு, நல்ல பேரு. நிறைய இடத்துல இப்ப நல்ல நல்ல பேரெல்லாம் அதை நம்ம ஒரு மாத்திட்டோம். அதை ஒரு ஒரு கெட்ட மாதிரியான ஒரு அர்த்தத்தை நம்ம புரிந்து கொண்டோம். அவன் காட்டான் அப்படின்னு. காட்டான் என்றால் யார் தெரியுமா? காட்டான் என்றால் கடவுள். காட்டான் என்றால் கடவுள். என்ன சார் காட்டான்னா அவன் ஒரு காட்டுப்பய அப்படின்னு இப்படி இல்லை நினைச்சுக்கிட்டு இருந்தோம். காட்டான் என்றால் கடவுள். எப்படி? தன்னை காட்டிக்கொள்ளாதவன், தன்னை காட்டிக்கொள்ளாதவன் அதான் காட்டான். அவன் இருப்பான், அவன் இருக்கிறான். கடவுள் இருக்கிறாரா? இருக்கிறார். பார்த்திருக்கிறியா? எங்கேயாவது பார்த்திருக்கிறியா? இல்லையே. ஆனா இருக்கிறானா? இருக்கிறான். தன்னை காட்டிக்கொள்ள மாட்டான். அவன்தான் காட்டான் ஆகி, அதைத்தான் இறைவன் அப்படின்னு சொல்லலாம். சரி, இன்னொரு காட்டான் என்பதை எப்படி சொல்லலாம்? நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஆன்மா, ஆன்மா என்ற உயிர். இப்போ அந்த உயிர் எங்க இருக்கு தெரியுமா? தெரியாது. இருக்குதா? இருக்குது. உயிர் இருக்குது. எங்க காட்டு? தெரியாது. காட்ட முடியாது, காட்ட முடியாது. காட்டான், தன்னை காட்டிக்கொள்ளாதவன். இந்த காட்டான் என்பது 3 இடத்துல வருங்க. எப்படி சொல்லலாம்? இறைவனும் காட்டான், இந்த உயிர் என்பதும் காட்டான், மனம் என்பதும் காட்டான். அது தன்னை காட்டிக்கொள்ளாதவன், தன்னை காட்டிக்கொள்ளாதவன். ஆக இப்ப நம்மலாம் கோயில்ல போய் அந்த சிலையை கடவுளாக நினைத்து கும்பிட்டு கொண்டிருக்கிறோம். அந்த சிலையில கடவுள் இருக்கா? அந்த சிலையில கடவுள் இருக்கா? அந்த சிலையில கடவுள் இருக்காரா என்று கேட்டால் அதுல இல்லைன்னு சொல்ல முடியாது. என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னோம்னா, அந்த சிலையில மட்டும்தான் கடவுள் இருக்காருன்னு சொல்ற அங்கதான் இந்த பக்தி மார்க்கம் ரொம்ப ஒரு மோசமான ஒரு நிலையில போயிடுச்சு. மோசமான நிலையில போயிடுச்சு. அந்த சிலையில கடவுள் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா அந்த சிலையில் மட்டும்தான் கடவுள் இருக்குன்னு சொல்லும் போது தப்பு, தப்பு. இப்ப அதனாலதான் இங்க உலகத்துல முழுவதும் தப்பு நடக்கிறது காரணமே அதான். சிகரெட்டு குடிச்சிட்டே போவான், கோயிலுக்கு போவான், கோயிலுக்கு போற வழியில சிகரெட்டு குடிக்கிறாரு. அந்த கோபுரத்துக்கு உள்ள போகும்போது சிகரெட்டை கீழே போட்டுட்டு உள்ள போறாரு. ஏன்? கோயிலுக்குள்ள போறாராம் சுத்தமா இருக்கணுமா. ஏன்னா அங்க கடவுள் இருக்கிறாராம். சரி, கோயிலுக்குள்ள போறாரு. கோயிலுக்குள்ள போயிட்டு என்ன பண்றாரு? வீட்டுக்காரன் மேல ஏதோ பேசிட்டு வராங்க. இவங்க என்னத்தே கேட்டாங்க. கோயிலுக்குள்ள இருக்கமுன்னு பாக்குறேன், வெளியில வா உன்னைய வச்சுக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஏன்? இங்கேயே சத்தம் போட வேண்டியதானே? கோயிலுக்குள்ள சத்தம். ஏன்? கடவுள் இருக்கிறாராம், அவர் கேட்டுருவாராம், அதனால அப்படி வச்சுக்கிறேன். கிராமத்துல சொல்லுவாங்க, இந்த காப்பு கட்டினதை கலட்டட்டும், அதுக்கப்புறம் பாரு உன்னை என்ன பண்றேன் பாரு. இப்ப என்ன போச்சுன்னா, அந்த கடவுள் அங்க மட்டும்தான் இருக்காருன்னு எல்லை கட்டி இங்க மட்டும்தான் இருக்காருன்னு சொன்ன உடனே அங்க போறப்ப மட்டும் நாங்க குளிச்சுட்டு தான் போகணும், உள்ளுக்குள்ள போனா போய் பேச மாட்டோம்,
உள்ளுக்குள்ள போனா ஒழுக்கமா இருப்போம், உள்ளுக்குள்ள போனா கோயிலுக்குள்ள போனோம்னா சிகரெட் குடிக்க மாட்டோம், வெளியில வந்தா அத்தனையும் பண்ணுவோம். ஏன்? கடவுள் அங்கதானே இருக்காரு. அங்கதான் இப்ப மனிதனுடைய அந்த அறநெறி கெட்டதுக்கு காரணமே அதான். வெளியில என்ன தப்பு வேணாலும் பண்ணிக்கலாம். அப்ப உண்மையிலேயே இறைவன் எங்க இருக்கிறார்? அவர் காட்டான், தன்னை காட்டிக் கொள்ளாதவன். எங்க இருக்கிறான்? எங்க இருக்கிறார் என்று கேட்டால் என்ன சொல்ற? அந்த சிலையில் இல்லையா என்று கேட்டால் இருக்கிறான். அந்த சிலையில் மட்டும் இல்லை என்பதுதான் உண்மை. ஏ குருநானக்குன்னு ஒரு மகான் இருந்தாரு. அவரு ஒரு கோயிலுக்கு போனாராம். கோயிலுக்கு போயிட்டு அப்படியே அசதியா அப்படியே நடந்து வந்திருக்காரு. அப்படியே அசதியில அப்படியே அங்கனே படுத்து தூங்கிட்டார். அவர் கால் எந்த பக்கம் நீட்டிக்கிட்டு இருந்துச்சுன்னா இறைவனுடைய கருவறையை நோக்கி கால் நீட்டிக்கிட்டு இருந்துச்சான். அப்படியே தூங்கிட்டாரு அசதியா. அங்க 4 பக்தர்கள் அப்படியே அந்த சுத்தி வந்தவங்க இவர் படுத்திருக்கிறத பார்த்துட்டு எழுப்பி விட்டாங்களாம். ஐயா எந்திரிங்க எந்திரிங்க எந்திரிங்க. என்னப்பான்னு கேட்டாராம். இதென்ன நீங்க கருவறையை நோக்கி காலை நீட்டி படுத்து தூங்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னப்பா எந்த இப்ப இதனால என்னப்பா? அங்க கடவுளுக்கு நேரா நீங்க கால் நீட்டி தூங்கலாமா அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க. அப்படியே ஒரு பார்வை பார்த்தாரு. இவர் ஒரு பெரிய மகான், அவங்களுக்கு தெரியல இது யாருன்னு தெரியல. அப்படியே பார்த்தாரு. பார்த்துட்டு என்ன சொன்னாராம், சரிப்பா எந்த பக்கம் கடவுள் இல்லையோ அந்த திசையை நோக்கி என் காலை தூக்கி போடுன்னு சொன்னாராம். எந்த திசையில் கடவுள் இல்லையோ அந்த திசையில் என் காலை தூக்கி போடு அப்படின்னு சொன்னாராம். எந்த திசையில் கடவுள் இல்லை. அப்ப ஆகா இவர் என்ன ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை இவர் சொல்ல வர்றாரே அப்படிங்கிற மாதிரி அவரை பார்த்தாங்க. சில இடத்துல மகான்கள் பாத்தீங்கன்னா ஒண்ணும் தெரியாத மாதிரி அப்படி இருப்பாங்க. ஆனால் ஒரு பெரிய ஞானியாக இருப்பார். பார்க்கறதுக்கு அவர்கிட்ட ஒண்ணுமே தெரியாது. ஆனால் அவர் ஞானி என்று நாம் அடையாளம் கண்டுகொள்வதற்கு நமக்கு ஒரு ஞானம் வேண்டும். நாம் ஓரளவுக்கு அந்த ஞானத்துல ஒரு 50% தாண்டி இருந்தோம்னா அப்பதான் அந்த ஞானியை நாம் அடையாளம் கொண்டு கொள்ள முடியும். இல்லாட்டி அவர் உங்களுக்கு பிச்சைக்காரர் மாதிரி தான் தெரிவார். அப்படிதான் தெரிவார். பாரதியாரனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயம் என்னன்னா, குள்ளச்சாமின்னு ஒருத்தர் அழுக்கு வேட்டி சட்டை எல்லாத்தையும் அதை மூட்டையா கட்டி அந்த அழுக்கு மூட்டையை அப்படியே தோல்ல வச்சுக்கிட்டு அப்படியே வந்துகிட்டு இருக்காரு. பாரதியார் வர்றாரு. பாரதியார் வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை அப்படியே வர்றாரு. இந்த குள்ளசாமி அப்படி போயிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஏ சாமி இங்க வா அப்படின்னாரு. ஆன்னு சொல்லிட்டு ஏ சாமி எதுக்கு இந்த அழுக்கு மூட்டையை தூக்கி சுமந்துக்கிட்டே இருக்கிற? அந்த கேணியில மோட்டர் ஓடுது பாரு, அதை போய் துவைச்சு போட வேண்டியதானே, எதுக்கு இந்த அழுக்கு மூட்டையை தூக்கி சுமந்துக்கிட்டே இருக்கிற அப்படின்னு கேட்டார். கேட்ட உடனே அந்த குள்ளச்சாமி பாரதியாரை அப்படியே ஒரு ஞான கண்ணோட அப்படியே ஒரு ஆனந்தமான ஒரு அந்த பார்வையில அப்படியே அவர் தலையிலிருந்து கால் வரைக்கும் அப்படியே மேல இருந்து கீழே வரைக்கும் அப்படியே 2 தடவை அப்படியே பார்த்தாராம். பாரதியார் கேட்டாராம், என்ன சாமி பாக்குறீங்க அப்படின்னு கேட்டார். அப்ப அவர் சொன்னாராம், அந்த தோல்ல இருந்த அந்த அழுக்கு மூட்டைய தூக்கி வீசி எறிஞ்சாராம். தூக்கி வீசி எறிஞ்சிட்டு அவர் சொன்னாராம், என்கிட்ட இருக்கக்கூடிய அழுக்கு இதாண்டா, இந்த அதை நான் தூக்கி போட்டேன், உன்கிட்ட இருக்க அழுக்க எப்படா நீ தூக்கி போட போற அப்படின்னு கேட்டாராம். கேட்ட உடனே பாரதியாருக்கு பகீர்னு ஆயிடுச்சு. அப்போ இப்ப சாதாரண மக்கள்னா என்ன சொல்லுவாங்க, ஏய் என்கிட்ட எங்க சாமி அழுக்கு இருக்கு, நான் பாரு நல்ல வெளுத்த சட்டையை போட்டு வந்திருக்கேன்னு. ஆனால் பாரதியார் ஒரு ஞானி அல்லவா, அவர் புரிஞ்சு போச்சு. ஆஹா என்கிட்ட இதாண்டா அழுக்கு, இந்த அழுத்தை போட்டேன். ஞானிகள் எல்லாம் அழுக்கை சுமந்து கொண்டேதான் செல்வார்கள். ஆனால்
எந்த நிமிடத்திலும் அதை தூக்கி எறியக்கூடிய அளவில் அழுக்கை வைத்துக் கொண்டுதான் செல்வார்கள். அப்படி இல்லைன்னு சொன்னாங்கன்னா அவங்க என்ன பண்ண முடியாது, இந்த உலகத்தில் வாழ முடியாது. இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று சொன்னால் கொஞ்சம் அழுக்கு இருக்கணும், அழுக்கு இருக்கணும். மகரிஷியிடம், வேதாத்ரி மகரிஷிட்ட ஒரு நாள் மாலையில அவர் வாக்கிங் வந்துகிட்டு இருக்காரு. அப்படியே வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு 10-15 பேர் அங்க இருக்காங்க. நின்றுகிட்டு இருக்கும்போது ஐயா வாழ்க வளமுடன் சொன்னாங்க. சொன்ன உடனே என்ன பண்ணுவாரு, சமயத்துல என்ன பண்ணுவாருன்னா அந்த வாட்ச்மேன்ட்ட சேர் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி அந்த புல்லுல போட்டு உட்காந்து அப்படியே எல்லாம் உட்காருங்கன்னு சொல்லிட்டு அப்படியே பேசிக்கிட்டு இருப்பார். இந்த மாதிரியான அனுபவங்கள் எல்லாம் அந்த 85ல இருந்து 92, 94 வரைக்கும் அப்ப எல்லாம் அந்த அனுபவங்கள் கிடைக்கும். அந்த வாய்ப்பெல்லாம் எங்களுக்கு கிடைத்தது. அப்படி உட்கார்ந்து இருக்கும்போது சென்னையை சேர்ந்த ஒரு பையன் மகரிஷியிடம் ஒரு கேள்வி கேட்டான். என்ன கேள்வின்னா, சாமி, நீங்க இந்த வினைப்பதிவு இருக்குதுன்னு சொன்னா அதுக்கு அடையாளம் என்ன சொல்றீங்க? உடலிலே நோய், உள்ளத்திலே களங்கம்னு சொல்றீங்க. இப்போ அதாவது ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு, ரமண மகரிஷிக்கு, இவங்களுக்கெல்லாம் உடம்புல ஒரு நோய் அவஸ்தை இருந்தது. அப்போ சாமி, இப்ப ராமகிருஷ்ணர், ரமணர் அவங்களுக்கெல்லாம் பாவப்பதிவு இருக்குதா அப்படின்னு கேட்டான். பாவப்பதிவு இருக்குதா? ஏன் அப்படி கேட்கிறப்பா? நீங்க உடலில் நோயின்னு சொன்னீங்கல்ல, அப்ப அவங்களுக்கு நோய் இருந்ததில்ல. அவருக்கு டிபி இருந்தது, இவருக்கு கேன்சர் இருந்தது. அப்ப அவங்களுக்கு பாவப்பதிவு இருக்குதா அப்படின்னு கேட்டான். அப்ப மகரிஷி என்ன சொன்னாங்கன்னா, ஏன்பா சுற்றி வளைச்சு கேள்வி கேட்கிற, நேரடியா கேள்வி கேட்க வேண்டியதானே. சாமி, உங்களுக்கு பாவப்பதிவு இருக்குதான்னு நேரடியா கேள்வி கேட்க வேண்டியதானே. எதுக்கு இதுக்கெல்லாம் போட்டு ரமண மகரிஷியும் ராமகிருஷ்ணனையும் போட்டு இழுத்துக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு பதில் சொன்னாரு, இருக்குதுப்பா, இருக்குது. அந்த பதிவு சுத்தமா இல்லைன்னு சொன்னா இந்த உடலோடு இந்த ஆத்மா இணைந்து இருக்காது. இந்த உடலோடு இந்த ஆத்மா இணைந்து இருப்பதற்காக அப்படி ஒரு லேயர் மாதிரி அந்த பதிவு இருக்கத்தான் செய்யும். எல்லாருக்கும் இருக்கு, எனக்கும் இருக்குதுப்பா அப்படின்னாரு. ஆனால் அந்த ஞானிகள் எல்லாம் எப்படி வச்சிருப்பாங்க, இந்த குள்ளச்சாமி வச்சிருந்தாரு பாத்தீங்களா, அப்படி தூக்கி போட்டா தூக்கி போட்டலாம். இப்ப குள்ளச்சாமி சொன்னதை ஞாபகம் பண்ணி பாருங்க. என்கிட்ட இருக்கக்கூடிய அழுக்கு இதாண்டா, இந்த தூக்கி போட்டேன். உன்கிட்ட இருக்கக்கூடிய அழுக்கை எப்ப தூக்கி போடுற அப்படின்னு கேட்டவுடன் பாரதியார், அன்றுதான் அவருக்கு விழிப்பு வந்தது. இவர் நம்ம கர்மயத்தில் இருக்கக்கூடிய அழுக்கைத்தான் அவர் சொல்லுகிறார் என்று புரிந்துவிட்டது. உடனடியாக அவரிடம் சரணாகதி அடைந்தார். சாமி, நீங்கள் தான் எனக்கு உபதேசம் செய்ய வேண்டும், நீங்கள் எனக்கு குருவாக இருந்து எனக்கு தீட்சை அளிக்க வேண்டும் என்று அவர்தான், குள்ளச்சாமி என்பவர்தான் பாரதியாருக்கு ஞான குருவாக இருந்தார். ஒரு காலத்துல பாரதியார் ஞான ரதம்னு ஒரு பெரிய ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார், ஞான ரதம். அப்ப அந்த மாதிரி இந்த அதாவது அழுக்கு என்பதை அதை விடுவதற்காக இதுக்காகத்தானே உடல் வந்தது. இதெல்லாத்தையும் மறந்து இப்போ இப்படி போய்கிட்டு இருக்கோம். அப்ப அந்த இறைவன் என்பவர் யார்? காட்டான் அல்லது உயிர் காட்டான். இந்த காட்டான் ஐ மேல் ஏறி, ஐ என்றால் என்ன? ஐ என்றால் 5 பூதங்கள்னு சொல்லலாம். அந்த 5 பூதங்களின் ரெப்ரசன்டேட்டிவா இருக்கக்கூடிய 5 புலன்கள்னு சொல்லலாம். இப்போ ஐ மேல் ஏறி அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, இந்த 5 புலனையும் கீழே போட்டு அமுக்கி அதை மேல ஏறி அதை தாண்டி போகல. காட்டானாகிய அந்த ஆத்மாவாகிய நமது மனம்னு வச்சுக்கோங்க, ஆத்மான்னு வச்சுக்கோங்க, எது வேணாலும் வச்சுக்கோங்க. அது
அதுக்குள்ள இருக்கக்கூடிய அடித்தளம் தானே அறிவு. இந்த காட்டான் வந்து மூணுமே ஒன்னாதான் இருக்கு, மூணுமே ஒண்ணுதான். காட்டான் மேல் ஏறி, மேல் ஏறினா அதை 5 புலன்களை கடந்து அதை அதை கீழே தள்ளி மேலே ஏறி கடைத்தெருவே போகையிலே. கடைத்தெருவு என்றால் என்னன்னா கடைசி தெரு. அந்த காலத்துல கடைத்தெருவெல்லாம் ஊர்ல கடைசியில இருக்கும். இப்ப எல்லாம் ஊருக்கு நடுவுல தான் கடைத்தெருவு இருக்குது. முன்னாடி எல்லாம் அப்படி இல்லை. அந்த ஊர்ல கடைசி தெருவுக்கு பேரு கடைத்தெரு. அப்ப அந்த கடைசி தெரு. அப்ப இந்த காட்டானாகிய ஆத்மா நமது மனம் மேல் ஏறி கடைத்தெருவே போகையிலே அப்படின்னா இதாங்க இந்த பயணம். ஆக்கினையிலேயே நம்ம என்ன பண்றோம், மேல் ஏறி நம்ம என்ன பண்றோம், ஆக்கினைக்கு வரோம். புலன் கடந்த அந்த நிலைதான் ஆக்கினை. ஆக்கினை போகையிலே எங்க போ, கடைத்தெரு என்றால் இறைவன். இந்த பிரபஞ்சத்தை கடந்து பார்த்தா சுத்தவெளி. அப்ப இந்த புலன்கள் உணர்வை கடந்து இந்த மனம் கடைத்தெருவாகிய இறைநிலை நோக்கி பயணம் செய்யும் போது காட்டான் மேலேறி கடைத்தெருவை போகையிலே நாட்டார் நமை மறித்து நகை புரிய பார்ப்பர் என்றோ. இந்த நாட்டார் யார் தெரியுமா? இந்த நாட்டார்னா வேற ஒண்ணும் இல்லை, நாம் இதுவரை அனுபவம் செய்து பதிந்து வைத்திருக்கக்கூடிய அனைத்து பதிவுகளும் தான் நாட்டார். என்ன பண்ணோம், இந்த நாக்குல என்னென்ன ருசியா சாப்பிட்ட, இந்த கண்ணு வழியா என்னென்ன படம் எல்லாம் பார்த்த, இந்த காதுல என்னென்னவெல்லாம் கேட்ட, எப்படியெல்லாம் இருந்துச்சு. அதுல பிரியாணி சாப்பிட்டியே, அதை விட்டுட்டு நீ பாட்டுக்கு போறியே, என்னை விட்டுட்டு நீ போயிறியா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுது, இந்த கண்ணின் மூலமாக வந்த பதிவு, நாக்குல வந்த பதிவு, காதுல வந்த பதிவு, மூக்குல வந்த பதிவு, இந்த பதிவெல்லாம் என்ன பண்ணுது, இடையில வந்து நான் உன்னை போக விட்டுருவேனா அப்படின்னு மறிச்சு என்ன பண்ணுது, அதை போக விட மாட்டேங்குது. நாட்டார் நமை மறித்து நகை புரிய பார்ப்பறன்றோம். இந்த நிலைமைதான் இப்ப நாமெல்லாம் இருந்துகிட்டு இருக்கிறோம். நம்மளும் ஆக்கினீதம் பண்ணி முயற்சி பண்ணி பார்க்கணும், விட்டு பிச்சுட்டு போகுது. நாட்டார் நம்மளை இழுத்துட்டு போயிடாருல. கொஞ்சம் நல்லா நீங்க உணர்வுக்கு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்மளை சுத்தி நம்ம சொந்தக்காரங்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கதான் நாட்டாரு. நீ எப்படி தவம் பண்ணி நீ வந்து உயர்நிலைக்கு போறதுன்னு நம்மளை பிடிச்சி கீழே இழுக்கிறதுக்கு ரெடியா இருப்பாங்க. நான் சொல்லுவேன், நீங்க வந்து நல்ல தவநிலையில் உயர வேண்டும் என்று சொன்னால் இந்த நெருங்கிய சொந்தக்காரங்கள்ட்ட வந்து எந்த ஒட்டுறவும் வச்சுக்காதீங்க. ஏன்னா அவங்களும் வரமாட்டாங்க, உங்களை பிடிச்சி கீழே இழுப்பாங்க. இதுக்கு பேர் தான் இன்னைக்கு உறவுங்கிற மாதிரி இருக்கு. சரி, இந்த நாட்டார் நமை மறித்து நகை புரிய பார்ப்பரன்றோ, இது அப்ப சித்தர்களுக்கே நடந்திருக்கும் போல் இருக்கே. இந்த இப்படி எல்லாம் போராடிதான் அவங்களும் ஜெயிச்சிருக்காங்க. ஆனா அவர் என்ன சொல்றாரு பாருங்க, நாட்டார் நமை மறித்து நகை புரிய பார்த்தாலும் காட்டானை மேலேறி கண்ணம்மா உன்னை கண்குளிர காண்பேனோ என்று சொல்லுகிறார். ஆக அது பார்த்தாலும் அதெல்லாம் முடியாது, நான் வைராக்கியமாக நான் அந்த ஆனந்த உணர்வை அடைந்தே தீர்வேன் என்று வைராக்கியத்தோடு ஒரு சங்கல்பம் எடுப்பதாக அந்த பாடல். ஆக இந்த பதிவுகள் நம்மை அலைக்கழித்துக் கொண்டிருக்கிறது. அதுதான் இந்த ஆனந்த யோகத்தை அடைவதற்கான தடையாக இருக்கிறது. அந்த தடை, அதற்கு காரணம் இந்த மனம், இந்த மனதினுடைய மயக்கம், அந்த பதிவுகளுடைய குறுக்கீடு, எழுச்சி. அப்போ இங்க மனம் தூய்மை அற்று போய் கிடைக்கின்றது. அப்ப இந்த மனதை தூய்மை செய்ய வேண்டும் அல்லவா? மனதை தூய்மை செய்யலாமா, வினையை தூய்மை செய்யலாமா? வினையை தூய்மை செய்து விட்டால் மனம் தூய்மையாகிவிடும், மனதை தூய்மையாகிவிட்டால் வினை தூய்மையாகிவிடும். இப்ப எதை முதல்ல செய்யறது? கோழியிலிருந்து முட்டை வந்துச்சா, முட்டையிலிருந்து கோழி வந்துச்சா? எது முதல்ல வந்துச்சு? சிந்திக்க வேண்டும் அல்லவா? முட்டையில இருந்தா கோழி வந்திருக்கும்னு தோணுது. சரி, இப்ப இங்க என்ன தோணுது? மன தூய்மையிலிருந்து வினை தூய்மை வந்துச்சா, வினை தூய்மையிலிருந்து மன தூய்மை வந்துச்சா? குழப்பமா இருக்கே. ஒரு வாரம் சிந்திப்போம், அடுத்த வாரம் இதற்கு விடை காண்போம். வாழ்க வளமுடன்.
வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஒரு இயல்பான ஒரு நம்மளுடைய தடைகள் என்ன நமக்கு அப்படிங்கிறத நிறைய உதாரணங்களை சொல்லி எளிமையாக, நிதானமாக, பொறுமையாக ஒரு ஆழ்ந்த கருத்துக்களை இயல்பா எடுத்துரைத்த பேராசிரியர் நன்மணி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். பேராசிரியர் நன்மணி ஐயா அவர்களும் அவரது இனிய குடும்பத்தார் அனைவரும் வாழ்க வளமுடன். பேராசிரியர் நன்மணி ஐயா அவருடைய ஆன்மீக தொண்டு மென்மேலும் வளர்ந்து அவர் சிறப்பாக செயல்பட எல்லாம் வல்ல இறையர்களும் குருவர்களும் துணை புரியட்டும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா.